நம்ம இன்றைக்கி சூப்பராக டிஷ் பண்ண போகிறோம். என்னன்னா இன்றைக்கி வந்து மட்டனு உருளைக்கிழங்கு கிரேவி மாதிரி. ஸோ ஓகே போகிறோம். ஸோ உருளைக்கிழங்கு ரெண்டு இருக்குது பார்த்துங்க. ஸோ இது கட் பண்ணி இப்போ வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் போட்டுருவேன். நார்மலான வெங்காயம், பச்சை மிளகாலாம் வச்சுருக்கேன். ஸோ டொமேட்டோ பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே மட்டன் வச்சுருக்கிறேன். ஸோ மட்டன் மஞ்சள் தூள் போட்டுருக்கேன். இப்போ கழுவிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்னன்னா இன்றைக்கி மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். சூப்பராக இருக்கும், வேறு இருக்கும். அது மட்டன் உருளைக்கிழங்குலாம் போட்டு சூப்பராக ஒரு லெவலில் வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ நான் எப்படி செய்யணும்னு சொல்லி அதே மாதிரி பார்த்துங்க நண்பா. ஸோ டிஸ்பிளேல நான் ரைட் பண்ணுவேன் என்னென்ன குவான்டிட்டி ஆட் பண்ண சொல்லி கிராம்ஸ்லாம். ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சாப்பிட்டு மாதிரி போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றல, எண்ணெய் ஊற்றாமல் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஸோ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஆஃபியா அது ஒரு 15 ml போட்டுங்க. ஸோ 2 கரண்டி போட்டுக்கு ஆயில் போட்டாச்சு. ஸோ இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது போட்டுக்கலாம். ஸோ இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒவ்வொரு கிராம் போட்டுங்க. அதோட மிளகாவும் போட்டுருக்கேன், சில்லி, க்ரீன் சில்லி, அது ஒரு வேலிக்கும் போட்டுருக்கு. கொஞ்சம் வச்சு போட்டுக்கலாம். ஸோ சில்லி ஒரு 5 பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வாங்கிக்கும், கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகும். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். அதோட சேர்த்து ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ அது போட்டுடலாம். பெப்பரும் போட்டுடலாம். அதில் பெப்பரை மிக்ஸ் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். போட்டாச்சு. அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன். ஸோ மட்டன் நல்லா, ஸோ 1 கிலோ மட்டன் இது. ஸோ 1 கிலோ பாயில் பண்ணது. ஸோ அது போட்டுக்கலாம். லைட்டாக ஸோ வெயிட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் அப்படியே நல்லாயிருக்கும் சாப்பிடுவோம். ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே மூடி விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் உருளைக்கிழங்கு வந்ததுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ சூப்பராக செய்யலாம் நம்ம. இப்போ மூடி எடுத்துக்கலாம். மூடி எடுத்துட்டு ஸோ டொமேட்டோ பேஸ்ட் போடுறேன். டொமேட்டோ பேஸ்ட் ஒரு 10 கிராம் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக டொமேட்டோ இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் டொமேட்டோ பேஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் அருமையாக இருக்கும் சாப்பிட்ருக்கும். பீஃபா அது பாருங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பச்சை மல்லி, சில்லி பவுடரு ஒரு நல்ல காரம் தகுந்தப்பல நான் ஒரு 5-10 கிராம் கூட போட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் காரமாக எனக்கு வேணும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் காரமாக. ஸோ மல்லி தூள் போட்டு அது ஒரு 5 கிராம் 10 கிராம் கூட போட்டுக்கலாம். மசாலா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு.
ஸோ ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் கொஞ்சம் பிடிக்கட்டும். இந்த மசாலா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஸோ மூடிக்கலாம் கொஞ்சம் ஹைட்டாக. தரண்டப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கரெக்டாக வந்துடும். ஸோ தண்ணி வேணுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா ஊற்றிக்கலாம். கரெக்டாக அந்த இது லெவல். ஸோ நம்ம இது நல்லா கொதிச்சுட்டுருக்கு. ஸோ உருளைக்கிழங்கு கொதிச்சா பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வெந்துருச்சு அது பார்க்கலாம். ஸோ இன்னும் வேவில் இந்த தண்ணி லைட்டாக கொஞ்சம் நல்லா இதாகட்டும். பாருங்கள் சின்ன சின்ன வெங்காயம் போட்டனால உங்களுக்கு அந்த வெங்காயமே தெரியல. பாருங்கள் அப்படியே திக்காயிடும். சூப்பராக சாப்பிட்றது மட்டன் கிரேவி வேறு அளவுக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் குக் ஆகல நான் சொல்கிறேன். ஸோ இப்படி நீங்கள் லைட்டாக திறந்து வச்சா தண்ணிலாம் கொஞ்சம் வற்றிடும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு கொஞ்சம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேவில் ரெடி ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சம் தீரும். ஸோ ஆஃப் பண்ணியாச்சு. கொதிச்சிருச்சு. சூப்பராகிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்குங்களா. இப்போ கொஞ்சம் தண்ணியை ட்ரை பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாகுது. ஸோ கிரேவி டைப்பில் பண்ணுறேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்கு. நல்லா காமிச்சிடும். உருளைக்கிழங்கு நல்லா வந்துருக்காங்க. பாருங்கள் உடஞ்சிச்சு. இதுதான் நல்லா வந்துருச்சு. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வர இருக்கேன். ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஸோ செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்காச்சு. சூப்பராக வரும் கிரேவி வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் வரும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த டொமேட்டோ பேஸ்ட் போட்டோன்னா கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது. நெச்சுரல் கலர். ஸோ இதுதான் மட்டன் கிரேவி. உங்களுக்கு வேக வைக்க முடியாமல் இருந்தால் நீங்கள் பாயில் பண்ணி கூட பண்ணலாம். நான் பாயில் பண்ணி தான் பண்ணேன். ஸோ ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஸோ இன்னும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான். ரொம்ப குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் மட்டன் சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் வரேன். ஸோ இந்த கறி இருக்குது எலும்பு. ஸோ உருளைக்கிழங்கு பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு. வேறு லெவல். ஸோ கறியும் பாருங்கள் அப்படியே செம்மையாக ஸ்மார்ட் மாதிரி நல்லா வந்துருக்கு. ஸோ ஏற்கனவே பாயில் பண்ணிட்டேன். சாப்பிட்டு சொல்கிறேன். மட்டனும் அருமையாக வந்துருக்கு. உப்புலாம் கரெக்டாக இருக்குது. உருளைக்கிழங்கும் நல்லா வந்துருக்கு பாருங்கள். நல்லா சூடாக இருக்குது பாருங்கள். சப்பாத்தி தான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சப்பாத்தி இப்போ ரெடி பண்ணேன். சப்பாத்தியோட வச்சு கிரேவி வச்சு சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறேன். செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும். அக்காவா நண்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஜஸாக்கல்லாஹ்.